வணக்கம். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலின் நாடு அதை நாடு தொடரின் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் ஒரு நாடு தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் இருக்கும் ஒரு முக்கியமான நாடு. 20ஆம் நூற்றாண்டில் எண்ணெய் வளம், கச்சா எண்ணெய் இருப்பதை கண்டுபிடித்த காரணத்தினால் வளம் பெற்று வாழ்ந்த நாடுகள் வளைகுடா நாடுகள். இது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எண்ணெய் வளத்தால் வீழ்ந்த ஒரு நாட்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மிகவும் பணக்கார நாடாக இருந்து எண்ணெய் வளத்தினால் எல்லா நாடுகளும் வளர்ந்த பொழுது பொருளாதார சிக்கலில் வீழ்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக மிக பெரும் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் 83% மக்கள் தொகை வறுமையின் பிடியிலும் 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தை உள்ள மக்கள் கொடுமையான வறுமையிலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் நாடு வெனிசுவலா. தென் அமெரிக்காவின் வடக்கு கோடியில் இருக்கும் நாடு. தெற்கு பகுதியில் பிரேசில், ஒரு புறம் கொலம்பியா, இன்னொரு புறம் கயானா, மேற்கே கரிபியன் கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் சூழ்ந்திருக்கும் சுமார் 9 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு மேல் பரப்பளவு உள்ள தமிழ்நாட்டின் பரப்பளவோடு ஒப்பிடும்பொழுது தமிழ்நாட்டைப் போல 7 மடங்கு பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டின் மக்கள் தொகை 3 கோடிக்கும் குறைவு, 2.8 கோடி சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்று சொல்கிறார்கள். சுமார் 3 கோடி மக்கள் தொகை உள்ள மிகப்பெரிய ஒரு நாடு, எண்ணெய் வளம் மிகுந்த நாடு, செல்வத்தின் செழிப்பில் இருந்த ஒரு நாடு கடந்த 10 ஆண்டுகளாக ஏன் பொருளாதார வீழ்ச்சிக்கு சென்றது? வெனிசுவலாவின் வரலாறும் புவியியலும் வாழ்க்கையும் பார்த்தால் நமக்கு உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் இறுதியாக தோன்றும். வெனிசுவலா நாடு மிக இயற்கை எழில் நிறைந்த ஒரு நாடு. உலக அழகி போட்டிகளில் ஒரு காலத்தில் வெனிசுவலா அழகிகள் கோலோச்சு கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டின் எண்ணெய் வளம் இந்த நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நினைத்தார்கள். 1970களின் இறுதியிலும் 80களிலும் ஏற்பட்ட எண்ணெய் அதிர்ச்சி என்று உலக பொருளாதார வல்லுநர்கள் சொல்வார்கள். பெட்ரோலிய குரூட் எண்ணெயின், கச்சா எண்ணெயின் விலை படுபாதாளத்திற்கு சரிந்த பொழுது எண்ணெய் வளத்தால் வளர்ந்து கொண்டிருந்த வெனிசுவலா முதல் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. அதற்கடுத்து கடந்த 10 ஆண்டுகளாக கச்சா எண்ணெயின் விலை உலக அளவில் சரிந்த காரணத்தினால் தங்களது பொருளாதாரத்தை சரியாக செயல்படுத்த, திறமையாக கையாள முடியாத காரணத்தினால் பணவீக்கம் 100%, 200%, 1000% என்றெல்லாம் சகட்டு மேனிக்கு, அதாவது அளவிடவே முடியாத அளவு பணவீக்கம் ஏற்பட்ட நாடுகளில் வெனிசுவலா முக்கியமான ஒரு நாடு. மக்கள் வறுமை என்றால் 3 வேளை உணர்வுக்கு வழி இல்லாமல் தவிக்கின்ற மக்களை 70% மேல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாடாக வறுமையின் பிடியில் வெனிசுவலா சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த வெனிசுவலாவை சேர்ந்த மரியா கொரினா மச்சாடோ என்பவருக்குத்தான் இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த நாட்டின் அதிகாரத்தை, ஆட்சியை எதிர்த்து ஜனநாயக போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதற்காக அவருக்கு இந்த பரிசை கொடுப்பதாக நோபல் பரிசு கமிட்டியினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் என்ன காரணத்தினால் வறுமை வந்தது என்று பார்த்தால், ஒரு சில நாடுகள் இயற்கை வளம் இல்லாமல் இருக்கலாம், அங்கு வறுமை தாண்டவம் ஆடலாம். ஆனால் இயற்கை வளம் இருக்கின்றது. வளைகுடா நாடுகளின் செல்வ செழிப்பிற்கே கச்சா எண்ணெய் தான் காரணம் என்பது உலகத்திற்கே தெரிந்திருக்கும் பொழுது, அதே கச்சா எண்ணெயை வைத்துக்கொண்டு ஏன் ஒரு நாடு வெறும் 3 கோடி மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு அவர்களை கவனிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால் நமக்கு வியப்பு தான் மிஞ்சுகிறது. இந்த நாடு முதலில் 1500களின் தொடக்கத்தில் ஸ்பானியர்களால் பிடிக்கப்பட்ட பொழுது அந்த நாட்டில் அமெரிக்க பழங்குடியினர் சுமார் 10 லட்சம் பேர் இருந்தார்கள். படிப்படியாக அவர்களை அப்புறப்படுத்தி ஸ்பானியர்கள் நாட்டை முழுமையாக ஆக்கிரமித்த பிறகு அடுத்த 300 ஆண்டுகள் கழித்து ஸ்பெயினிடமிருந்து இந்த நாடு விடுதலை பெற்றது.
தென் அமெரிக்க நாடுகளில் முதலில் விடுதலை பெற்ற நாடுகளுள் கிராண்ட் கொலம்பியா என்று சொல்வார்கள். அந்த மத்திய பகுதியில் இருக்கின்ற பல நாடுகளில் முதலில் விடுதலை பெற்ற நாடு இந்த வெனிசுவேலா. வெனிசுவேலா என்றால் என்ன என்றால் 2 காரணங்கள் சொல்கின்றார்கள். அந்த நாட்டிற்கு முதலில் சென்ற பொழுது அந்த நாட்டு மக்கள் அந்த ஊரை வெனிகுவேலா என்று சொன்னார்கள். அதை அடிப்படையாக ஸ்பானிய கப்பலில் சென்றவர்கள் அதை வெனிசுவேலா என்று சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு தரப்பினர் சொல்லுகிறார்கள். இன்னொரு தரப்பினர் சொல்லுகிறார்கள் அந்த நாட்டிற்கு கடற்பயணம் சென்ற அமெரிக்கா வெஸ்புக்கி அணியை சேர்ந்த ஒரு இத்தாலியர் அது வெனிஸ் நகரத்தை போல எழிலாக இருக்கிறது என்பதற்காக லிட்டில் வெனிஸ் என்று பொருள்படும்படி வெனிசுவேலா என்று அழைத்தார் என்றும் அந்த பெயரே அங்கு தங்கிவிட்டது என்றும் சொல்லுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் ஸ்பானிய மொழி பேசுகிறார்கள். இந்த மக்களில் 50% மேற்பட்டவர்கள் தங்களை வெள்ளையர்களாக சொல்லிக் கொள்வதில்லை. அவர்கள் தங்களை மொரினோ என்று அழைத்துக் கொள்கிறார்கள். மொரினோ என்றால் பழுப்பு தோல் உள்ளவர்கள் அல்லது ஓரளவு கருமை உள்ள தோல் உள்ளவர்கள், அதாவது முழுமையான வெள்ளையர்கள் இல்லை என்று. ஏனென்றால் 1500களில் ஸ்பானியர்கள் இங்கு வர தொடங்கியதிலிருந்து அங்கிருந்த உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து பழகி ஒரு மிக பெரிய கலப்பினம் உருவாகியது இந்த வெனிசுவேலா நாட்டில். அந்த கலப்பினத்தை சேர்ந்தவர்கள் தங்களை மொரினோ என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த மொரினோக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் 60% ஐரோப்பாவிலிருந்து சென்றவர்களும் ஒரு 22% உள்ளூர் பழங்குடி மக்களும் இருக்கிறார்கள். ஒரு 15% ஆப்பிரிக்காவிலிருந்து சென்ற கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். இதுதான் வெனிசுவேலா நாட்டின் மக்கள் தொகையின் ஒரு சதவீத பொருள் என்று நாம் சொல்ல முடியும். இங்கு கிறிஸ்துவ மதம் முக்கியமான ஒரு சமயம். 71% மக்கள் கத்தோலிக்கத்தை பின்பற்றுபவர்கள். வேறு ஒரு சில புராட்டஸ்ட் போன்ற சமய பிரிவுகளையும் எடுத்துக்கொண்டாலும் 95% மக்கள் கிறிஸ்தவர்கள் இங்கு. இப்படி இந்த நாடு முழுமையான ஒரு ஸ்பானிய மொழி பேசும் ஒரு நாடு. இந்த அமெரிக்க வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் வியப்பாக தோன்றுவதுண்டு. வரலாறை விரிவாக படித்தால் அதற்குள்ள விடையும் கிடைக்கிறது. பெரும்பாலான அமெரிக்க நாடுகளில் ஸ்பானிய மொழி பேசும் நாடுகள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் மிகவும் வளம் கொழிக்கும் நாடாகவும், ஆனால் மக்கள் வளமான வாழ்க்கை வாழாத ஒரு நாடாகவும் தான் பல நாடுகள் இருக்கின்றன. ஈக்குவேட்டார், பெரு, கொலம்பியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டாலும், வெனிசுவேலாவை எடுத்துக்கொண்டாலும், இவர்கள் எல்லோருமே இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடு. ஆனால் மக்கள் வளமாக வாழ இயலாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இங்கு பல்வேறு புரட்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இங்கு நடந்த ஒரு புரட்சியில்தான் 1990களில் ஹியூகோ சாவேஸ் என்ற ஒரு அதிபர் வெனிசுவேலா நாட்டின் ஆட்சியை ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஓரளவு மீட்டெடுக்க முயற்சி செய்தார் என்று சொல்வார்கள். அவரை அடுத்து இப்பொழுது நிக்கோலஸ் மதுரோ என்பவர் அதிபராக இருக்கிறார். இவர் ஒரு டோட்டாலிட்டேரியன் மற்றும் அத்தாரிட்டேரியன் ஆட்சி அமைப்பை பின்பற்றுகிறார். ஜனநாயகத்தின் குரல்களை நசுக்குகிறார், கருத்து சுதந்திரத்தை பறித்திருக்கிறார் என்றெல்லாம் பல நாடுகளிலிருந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். அந்த நாட்டு மக்களுமே கூட அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 2024 நடந்த ஒரு தேர்தலில் இவர் முழுமையாக தானே வெற்றி பெற்றதாக அறிவித்து கொண்டார் என்றும், அவருக்கு பதிலாக வேறொருவரை அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் அதிபராக அறிவித்திருப்பதாகவும் பல்வேறு அரசியல் குழப்பங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. பல நாடுகளை நாம் பார்க்கும்பொழுது தோன்றுகிறது, இந்த இயற்கை வளம் அதிகமாக இருந்து வறுமையின் பிடியில் இருக்கும் நாடுகளை பார்த்தால் அங்கு ஒரு நிலையான அரசு அமைந்திருப்பதில்லை, ஒரு நிலையான அரசியல் நடப்பதில்லை. இது ஒரு முக்கியமான காரணமாக தோன்றுகிறது. மக்கள் தாங்கள் சமூகமாக சேர்ந்து வாழும்பொழுது தங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டு நிலையான ஒரு அரசை தாங்களே அமைத்து கொள்ளாவிட்டால் அங்கு எவ்வளவு செல்வ வளம் இருந்தாலும் அந்த நாடுகள் திறமையாகவோ அந்த நாட்டின் மக்களை கவனித்து கொள்ளும் ஒரு அமைப்பாகவோ மாற முடியாது என்பதற்கு வெனிசுவேலா போன்ற நாடுகளும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. இந்த நாட்டு மக்களுடைய முக்கிய உணவு அரைப்பா என்கின்ற ஒரு விதமான சோள ரொட்டி. இவர்களும் அதிகமாக கோதுமை உணவை ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த அரைப்பா என்ற சோள ரொட்டி என்பது இந்த நாட்டு ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த உணவு வகை அல்ல. இது கிட்டத்தட்ட 2500-3000 ஆண்டுகளாக
அந்த அமெரிக்க பகுதிகளில் வசித்து கொண்டிருந்த அமெரிக்க பூர்வகுடிகளின் ஒரு உணவு வகை என்று சொல்கிறார்கள். சோளத்தை அரைத்து அந்த சோள பொடியிலிருந்து செய்கின்ற ஒரு விதமான ரொட்டி தான் இந்த அரப்பா என்கிற ரொட்டி. அதுதான் அவர்களது 3 நேர உணவு. இந்த நாட்டில் முக்கியமான ஒரே வளம் எண்ணெய் வளம் தான். அந்த எண்ணெய் வளத்தை தவிர்த்து வேறு வளங்கள் என்று பார்த்தால் பெரிய அளவு வளங்கள் இல்லை. இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு நாடு இது. ஆனால் இந்த நாட்டில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மீண்டும் இது பொருளாதாரத்தோடு நாம் இணைக்க முடியும். 93% மக்கள் நகரங்களில் வசிக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய தலைநகரத்தின் பெயர் காரகாஸ் என்பது. அது இந்த நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் தொகையுமே வடக்கு பகுதியில் இருக்கின்ற 10% நிலப்பகுதியிலேயே பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 90%த்தில் மிக குறைவான மக்களே இங்கு வசிக்கிறார்கள். அமேசான் காடு அதிகமாக இருக்கின்றது, ஸ்டெப்பி புல்வெளிகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதிகள் அதிகமாக இருக்கின்ற நாடு இது. அதனால் மிக குறைவான இடத்தில் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடு. 93% நகரமயமாக்கப்பட்ட ஒரு நாடு ஏன் வறுமையின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறது? இது இன்னொரு முக்கியமான பொருளாதார வல்லுநர்கள் ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நகரமயமாதல் என்பது நவீனமயமாதல், நாடு வளர்வதற்கான ஒரு அறிகுறி என்றெல்லாம் பொதுவாக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் 93% மக்கள் நகரங்களில் வசிக்கின்ற ஒரு நாட்டில் கூட வறுமை கோர தாண்டவம் ஆடுகிறது என்பது மிகவும் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி என்று பார்த்தால் அண்டை நாடுகளுடைய எல்லா விதமான ஏற்றுமதி இறக்குமதிகளையும் இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவோடு அதிகம் தொடர்பில் இல்லாத ஒரு நாடு. ஆயில் டிப்ளமசி என்று இந்தியா வெனிசுவேலா நாட்டோடு எண்ணெய் இறக்குமதி, கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக ஒரு சில ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு நட்புறவோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் வெனிசுவேலா நாட்டோடு. ஆனால் உலகத்தில் மிக குறைவாக இந்தியர்கள் வசிக்கின்ற நாடுகளில் வெனிசுவேலா நாடும் ஒன்று. சமீபத்திய ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்த நாட்டில் வெறும் 50 NRI இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவை தாயமாக கொண்ட பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் பீப்புள் வெறும் 30 பேர் இருக்காங்க. இதுதான் அந்த நாட்டுடைய புள்ளி விவரப்படி. ஸோ 100 இந்தியர்களுக்கும் குறைவான இந்தியர்கள் தான் வெனிசுவேலாவில் இருந்துக்கிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அப்படி இந்த நாட்டோடைய நம்முடைய தொடர்புங்கிறது ஒரு எண்ணெயை அடிப்படையாக, கச்சா எண்ணெயை அடிப்படையாக வைத்து நடக்கின்ற ஒரு ஆயில் டிப்ளமசி. 1950களிலேயே நம்முடைய தூதரகத்தை அங்கு உருவாக்கி நமது தொடர்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டுடைய முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுற்றுலாத்துறையை சொல்லாங்க. ஏன்னா சொன்னால் ரொம்ப இயற்கை எழில் மிகுந்த ஒரு நாடு, அழகான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய தீவுகள் இருக்கின்றன. அந்த கரீபியன் கடல்லையும் அட்லாண்டிக் கடலோட பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா முக்கியமான நிலப்பகுதியையும் தாண்டி நிறைய சிறு சிறு தீவுகள் இருக்கின்றன. மார்கரிட்டா அப்படின்னு ஒரு தீவு, மிகப்பெரிய சுற்றுலா மையம். அங்கே வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் அங்கே சுற்றுலா வந்துட்டு போகிறாங்க. அந்த தீவு இந்த நாட்டுக்கு தேவையான வருமானத்தில் பெரும் வருமானத்தை ஈட்டி கொடுக்குது சுற்றுலாத்துறை மூலமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த நாடு சுற்றுலாத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தங்களுடைய எண்ணெய் ஆதிக்கத்திலிருந்து வெளியாகி எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்தினால் பொருளாதார பாதிப்பு இல்லாமல் தங்களை வைத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நாடுகளில் ஒன்று. ஜனநாயகத்திற்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கம் ஜனநாயகத்துக்காக போராடுபவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அளித்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி செல்ல உதவுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டினுடைய கொடி ஒரு வித்தியாசமான கொடி. இதில் மஞ்சள், நீலம், சிவப்பு 3 நிறங்களும் பட்டையாக இருக்கின்ற ஒரு கொடி. இதில் நடுவில் நட்சத்திரங்கள் இடப்பட்ட ஒரு அழகிய கொடி இது. இந்த நாட்டினுடைய வணிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெயை மட்டும் சார்ந்து இருக்கிறதுனால பெருசாக பொருளாதாரத்தை சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் எதுவுமே இல்லை. ஸ்பானிஷ் மொழி பேசுகிற ஒரு சமுதாயம், 3 கோடிக்கு குறைவான மக்கள் இருக்கின்ற ஒரு சமுதாயம். முழுக்க முழுக்க நவீன கால ஸ்பானிய இலக்கியங்களில் பங்களிப்பு கொடுக்கின்ற எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடு வெனிசுவேலா. ஸ்பானிஷ் மொழி அதிகமாக எழுதப்படுகின்ற, இலக்கியங்கள் படைக்கப்படுகின்ற முக்கியமான 3 நாடுகள் ஸ்பெயினை அடுத்து இருக்கின்றன என்றால், ஒன்று மெக்சிகோ, இன்னொன்று அர்ஜென்டினா, 3வது வெனிசுவேலா என்ற நாடு. இந்த நாடு வெகு விரைவில் தங்களுடைய வறுமையின் பிடியிலிருந்து வெளிவந்து
பழமையான செல்வ செழிப்போடு வாழும் ஒரு நாடாக விளங்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நிச்சயமாக கேட்டுக்கணும். ஏன்னா 3 கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. இந்த நாடு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட, அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட முக்கியமான சின்ன சின்ன நாடுகளில் வெனிசுலாவும் மிக ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு நாடுகளில் ஒன்று. இந்த நாடு இந்தியாவோடு அதிகம் தொடர்பில் இல்லாவிட்டாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய உலக நாடுகளில் ஒன்று. இதை பற்றி சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி, மகிழ்ச்சி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.